வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆரி காட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதில் கிளாத்தை எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி காட்டில் அகல வாக்கில் போடுறதுக்கு 2 கட்டை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது 4 லெக்கில் மாட்டுறதுக்கு, இது 2 நீல வாக்கில் போடுறதுக்கு. நீல வாக்கில் போடுறதுல நான் கிளாத்தில் 1 சைடு மட்டும் அப்படியே அந்த கட்டையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி நெட்டுக்கு இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டையை கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எட்ஜில் இந்த மாதிரி ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னா நம்ம கிளாத்தை ஜாயின் பண்ணுறது, இதில் கிளாத்தை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதே மாதிரி 2 கட்டையிலையும் இந்த மாதிரி இருக்கிற கட்டையில் இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கக்கூடிய கட்டையை அடியில் வச்சு, இந்த அகல வாக்கில் இருக்கு இல்லையா, இந்த இதை வச்சு இப்படி மேலே வச்சு அதில் லாக் பண்ணணும். ஆணியை போட்டு ஓரளவுக்கு நம்மளால் கையில் டைட் பண்ண முடிகிற அளவுக்கு டைட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் அதே மாதிரி இந்த கார்னர்லையும் இதே மாதிரி வச்சு டைட் பண்ணணும். ஓரளவுக்கு கையில் நம்ம திருப்புற அளவுக்கு டைட் பண்ணோம்னா போதும். இதே மாதிரி அந்த சைட் கார்னர்லையும் அகலமாக இருக்கக்கூடிய கட்டையை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சைடில் லெக்கை வச்சு இந்த கடைசி இருக்க ஹோலில் விட்டு இப்படி போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடணும். ஃபுல்லாக இதே மாதிரி 4 பக்கமும் கார்னரில் வெளியே வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி லெக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டோட 4 சைடும் இந்த மாதிரி லெக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நல்ல கனமான த்ரெட்டு காட்டன் த்ரெட்டு எடுத்துட்டு இதில் நம்ம கோனூசி இருக்கு இல்லையா, அதில் கோர்த்து ஒரு எண்டில் எட்ஜில் நாட் போட்டு அப்படியே இந்த இதில் கோனூசி வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி காட்டில் அடியில் குடி இந்த இதிலிருந்து இந்த கிளாத் நம்ம தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக வர்ற மாதிரி டைட்டாக இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வர மாதிரி ஃபுல்லாக காட் ஃபுல்லாக
இந்த சைடு இருக்க துணியையும் இந்த சைடு இருக்க துணியையும் சேர்த்து வச்சு நம்ம ஜிக்ஸாக்காக தைச்சிட்டு வரணும். ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எண்டிங்கில் நாட் போட்டு முடிச்சிடணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். காட்டில் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக எண்டிங் வரைக்கும் போட்டு இந்த இடத்துல நான் வந்து இங்கிட்டிருந்தும் கொண்டு வந்திருக்கேன், இந்த சைடில் இருந்தும் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நாட் போட்டு சும்மா நம்ம அவுக்கிற மாதிரி நாட் போட்டு போலியா அந்த மாதிரி போட்டு டைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல காட்டில் த்ரெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி பூ கோர்க்குற த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு கோர்த்துட்டு இதை வந்து அப்படியே இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வச்சுட்டு இதிலேருந்து அப்படியே ரன்னிங் ஸ்டிச் போட்டு வரணும். அப்படி இல்லை ரன்னிங் ஸ்டிச் போடாட்டி நம்ம ஆரியில் செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக அதே மாதிரி போட்டுருங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த இடம் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கிளாத்தோட இன்னொரு எண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல வச்சு இங்கேயும் அதே மாதிரி ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் போடணும். நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். ரெண்டு எண்ட்லேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல இருக்க இந்த ஆணியையும் அதே மாதிரி இதே சைடில் கடைசி இருக்க இந்த ஆணியையும் கலட்டிட்டு இந்த இதை வந்து இந்த கிளாத்தெல்லாம் வந்து டைட் ஆகுற வரைக்கும் அப்படியே லைட்டாக இப்படி ஒரு சுற்று இந்த கட்டையவே கலட்டிட்டு அப்படியே ஒரு சுற்றணும். சுற்றிட்டு திரும்ப மாட்டணும்னா இந்த லூஸாக இருக்கு இல்லையா, இந்த கிளாத் வந்து டைட் ஆகும். நான் உங்களுக்கு அந்த மாதிரி கலட்டி இந்த எண்டையும் அந்த எண்டையும் கலட்டிட்டு அப்படியே இந்த ஒன் சைடு இருக்கிறத மட்டும், இந்த ஒன் சைடு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் அப்படியே சுற்றி திரும்ப மாட்டணும். நான் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடியில் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டிருந்தோம் இல்லையா த்ரெட்டு, அதை வந்து கழட்டி விட்டுறணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றணும். த்ரெட்டை டபுளாக போட்டுட்டு நம்ம முன்னாடி ஜிக்ஸாக் மாதிரி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து இந்த கட்டையை சுற்றி போடணும். இங்கிட்டு இருக்கு இல்லையா, அகல வாக்கில் போட்டுக்கோம் இல்லையா, அந்த கட்டையை அப்படி சுற்றி திரும்ப அப்படி அந்த எண்டிங்கில் இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக இப்படி இழுத்து டைட்டாக ஃபுல்லாக இழுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் இப்படி இழுத்து கட்டின உடனே நல்லா இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆரி போடுறதுக்கு காட் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம எந்த சைடு நெக் பார்ட் போடுறோம், எங்கிட்ட ஸ்லீவ் போர்ஷன் போடுறோம், அதெல்லாம் வந்து ரஃபாக வந்து நம்ம சால்கில் மார்க் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.